ஹாய் வெண்ணிலா. டாய். அப்பா கொஞ்ச நேரம்ப்பா. ஹாய், இந்த கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. என்ன இந்த லிங்க் பிளே ஸ்டோருக்குள்ள போகும், வேற எங்கேயோ போகுது. சரி போவோம், என்ன ஆயிர போகுது. ஓ, இதான் டவுன்லோட் பண்ற லிங்கா. ஹலோ ஹலோ, நீங்கள் இந்த கேமை தொடர்ந்து விளையாடணுமா? ஆமா ஆமா. அப்போ அந்த செல்லுக்கு ஒரு 4 டிஜிட்டில் ஓடிபி வந்திருக்கும். உடனே அதை பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் இந்த கேமை நீங்கள் தொடர்ந்து விளையாட முடியும். 4 டிஜிட் ஓடிபியா? இதோ பார்த்து சொல்றேன். என்ன வெண்ணிலா, ஓடிபி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போனை கொடு. அப்பா பாப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த ஓடிபியை மட்டும் சொல்லிட்டு தந்துடுறேன்ப்பா. அப்பதான்ப்பா இந்த கேம் விளையாட முடியும். முதல்ல போனை கொடு. அன்னோன் நம்பர்ல இருந்து எப்படி கால் வந்துச்சு? அப்பா, நான் ஒரு கேமை டவுன்லோட் பண்ணேன்னா அந்த கேமை தொடர்ந்து விளையாட நம்ம செல்லுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குமா, அதை சொல்லி கேட்குறாங்கப்பா. வெண்ணிலா, இந்த மாதிரி தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம செல்லுக்கு வந்திருக்க ஓடிபி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. ஏன்பா? போன வாரம் நம்ம அத்தைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன ஓடிபியா? இருங்க பார்த்து சொல்றேன். 3256. ஹலோ அக்கா. ஹலோ தம்பி. அக்கா என்னாச்சுக்கா? ஓடிபி ஏங்கா சொன்னீங்க? தம்பி, ஆன்லைன்ல புதுசா சூப்பர் மார்க்கெட் ஆப் ஒன்னு வந்துச்சு. அதுல வாங்குற பொருள் எல்லாத்துக்கும் 50% ஆஃபர்னு போட்டிருந்துச்சு. அதை பார்த்து ஆர்டர் பண்ணேன்னா உடனே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதுல உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவோம், அதை பார்த்து சொல்லுங்கன்னு வந்துச்சு. அதை பார்த்து சொன்ன உடனே என் அக்கவுண்ட்ல இருந்து 20,000 திருடிட்டாங்கப்பா. இந்த மாதிரி அறிமுகங்களாவது புது புது ஆப்ல எல்லாம் ஆர்டர் கொடுக்க கூடாதுங்கக்கா. சரி கவலைப்படாதீங்க. போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல சைபர் செல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்பதான் நம்ம பணத்தை யார் எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியும். சரிப்பா. இந்த மாதிரி தான் அத்தைக்கு நாங்க ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேசுறோம், உங்க செல்லுக்கு வந்த ஓடிபியை சொல்லுங்கன்னு கேட்டு அத்தை அக்கவுண்ட்ல இருந்து 20,000 ரூபாய் திருடிட்டாங்க. அது எப்படிப்பா நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை திருடுறாங்க? நீ விளையாடிட்டு இருக்கல்ல, இந்த கேம் பிளே ஸ்டோர்ல இல்ல. ஸோ இது ஒரு அன்ஆத்தரைஸ்டு கேம். இந்த கேமை நீ இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸை யூஸ் பண்ண அது நம்மளுடைய பெர்மிஷன் கேட்கும். அது என்னன்னு படிச்சு பார்க்காமயே அவசரமா அளவு கொடுத்துட்றோம். இப்படிதான் நம்ம அட்ரஸ், பேங்க் டீடைல்ஸ், இது மாதிரி முக்கியமான தகவலை எடுத்துக்கிறாங்க. அந்த டீடைல்ஸை வச்சு நமக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியை நம்ம சொன்னதும் நம்ம அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை அவங்க திருடிடுவாங்க. அந்த ஓடிபியை தான் நீ இப்ப சொல்ல போன. அச்சச்சோ, சாரிப்பா. இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஆப் எல்லாம் டவுன்லோட் பண்ணவே கூடாது. அதை விட முக்கியம், நம்முடைய ஓடிபி, பின், பாஸ்வேர்ட், இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா? சரிப்பா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன்ப்பா. வெரிஃபைட் ஆப்ஸ் மட்டும் பயன்படுத்தவும். நம்முடைய மொபைலுக்கு வந்த ஓடிபியை யாரிடமும் சொல்லக்கூடாது. குழந்தைகளே, நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தும் பொழுது ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் பெற்றோர் அல்லது ஆசிரியரை அணுகவும். இன்டர்நெட்டை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும்.